வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் இருக்க கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேலியில் இருக்கக்கூடிய செட்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேலியில் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னே உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேலியோட செட்டிங்ஸ்க்கானது. ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு F12 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் கான்ஃபிகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற டாபிக் எடுத்துட்டோம்னா அதில் ஜென்ரல், நியூமெரிக் சிம்பிள்ஸ், accounts and inventory information, voucher entry, invoice or orders entry, payroll configuration, banking configuration, printing, emailing, data configuration, advanced configuration, product and futures, licensing அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங் ஆப்ரேஷன்ஸ் இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். ஸோ ஜென்ரலாக எதெல்லாம் இதில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது கண்ட்ரி டீட்டெயில்ஸ். கண்ட்ரி டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி ஆஃப். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம். ஆர் சார்க் நாடுகள்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளுக்கான யூசேஜை கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அடுத்து நேமிங் ஸ்டைல். நேமிங் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டில் நேம் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் நேம் ஒன்லி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் அலைஸ் நேம், அதாவது அதோட சப் டைட்டில்னு ஒரு நேம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த நேம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டாக் ஐட்டத்துக்கும் நேம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம், இல்லை அலைஸ் நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குற ஆப்ஷன்ஸ் ஃபார்மேட் ஆஃப் டேட். டேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டேட் மந்த் இயர் அப்படி இருக்கலாம், இல்லை மந்த் டேட் இயர் கொடுக்கலாம், இல்லை இயர் மந்த் டேட். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்க்குறது செப்பரேட்டார் இன் பிட்வீன் மந்த் இயர். இந்த மந்த்துக்கும் எண்டுக்கும் இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா செப்பரேட்டார் இடையில, ஸோ அது எந்த சிம்பிள் வேணும் அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மேட் ஆஃப் நம்பர்ஸ். கேரக்டர் டு யூஸ் த டெசிமல் எப்போவுமே புள்ளியில் இருக்கும். செப்பரேட்டார் யூஸ் 1000க்கு கமா கொட்டேஷன். ஆட் சைன் பிஃபோர் கரன்சி யூனிட் சிம்பிள் எஸ்னா கொடுத்துக்கலாம், இல்லை நோ. ஷோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸில் வேணால் எஸ் ஆர்எல்ஸ் நோ. அதே மாதிரி டேபிள் கான்ஃபிகரேஷன், டேபிள் எப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்ஃபிகரேஷன், எப்படி இம்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க இல்லை எக்ஸ்போர்ட் நினைக்கிறீங்க, XML ஃபார்மேட்டில் வேணுமா இல்லை PDF ஃபார்மேட், ஸோ அந்த ஃபார்மேட்டுங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அதர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோ கிராஃப்ஸ் இன் மந்த்லி ரிப்போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எடுப்போம் இல்லையா, சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டார் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டார், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டார் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் கிராஃப் பிளாட்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கே எஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஜென்ரலாக நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் நியூமெரிக் சிம்பிள்ஸ். நியூமெரிக் சிம்பிள் கான்ஃபிகரேஷனில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் பிஃபோர் நம்பருக்கு முன்னாடி ஆட் சிம்பிள் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிளாங்காக இருக்கும். இதுவே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படி கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிளாங்காக இருக்கும். டெபிட்டார் அப்படின்னு அமௌண்ட் வரும்போது DR அப்படின்னு முன்னாடி வரும். அதே மாதிரி கிரெடிட் ஆகும்போது CR அப்படின்னு முன்னாடி வரும். ஸோ இது வேணும் அப்படின்னா பிளாங்காக வச்சுக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் DR இல்லை CR அப்படின்னு கூட இங்கே கொடுத்து ஆப்ஷன்ஸை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ். மாஸ்டர் கான்ஃபிகரேஷன், அதில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதுக்கானது, இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ரொவைட் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் மாஸ்டர்ஸ். ப்ரொவைட் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். உங்கள் லெஜர்ஸில் பார்த்தோம், நம்ம அக்கௌண்ட்டில் லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தா மெயிலிங் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த மெயிலிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கன்னா மெயிலிங் டீட்டெயில்ஸ், அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நீங்கள் லெஜர் நேம் மட்டும் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரி வவுச்சர் க்ரியேஷன் பண்ணும்போதும் சரி, இன்வென்ட்ரி லெஜர்ஸ் க்ரியேஷன் பண்ணும்போதும் சரி, நம்ம இன்வென்ட்ரி ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்க்கு மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். பேன் நம்பர், IT நம்பர்லாம் கேட்கும் லெஜரில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை அதெல்லாம் எனக்கு வேணான்னா இங்கே க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதுதான் மாஸ்டர் கான்ஃபிகரேஷன். அதாவது மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கும் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேம் இருக்கும், அலைஸ் நேம் இருக்கும். நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நேம் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை அலைஸ் நேம் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதுவும் நீங்கள் எஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நேம் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரி கான்ஃபிகரேஷனும் அதே மாதிரி தான். வவுச்சர் என்ட்ரியில் நம்ம 6 வவுச்சர் பார்த்தோம் இல்லையா? பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ரா, ஜேர்னல், பர்ச்சேஸ், சேல்ஸ். ஸோ இந்த வவுச்சர் என்ட்ரிஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து செட்டிங்ஸ் எனக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். பர்ச்சேஸ் லெஜரில் இருக்க நேம் வேணாம் அப்படின்னா எடுத்துடலாம். சப்ளையரோட டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கக்கூடாது, எனக்கு டேரெக்டாக வந்து அடுத்தடுத்த கமெண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரே இதில் மல்டிபிள் லெஜர்ஸை நான் க்ரியேட் பண்ணணும், மல்டிபிள் வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வவுச்சர் என்ட்ரி கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுல அக்கௌண்ட்ஸ் வவுச்சருக்கு தனியாகவும் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்கு தனியாகவும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது இன்வாய்ஸ் ஆர் ஆர்டர் என்ட்ரிஸ். ஜென்ரலாக எக்ஸ்போர்ட்டர் ஆப்ரேஷன்ஸ், இன்வென்ட்ரி, ஸ்டாச்சுரி கால்குலேஷன், டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸில் வரும். ஸோ இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர் க்ரியேஷன்ஸ் சரி, வவுச்சர் க்ரியேஷன்ஸ் சரி, அதுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா எனேபிள் த சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில் இல்லை டெஸ்பேச் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஜர் க்ரியேஷன் பண்ணும்போது அதில் கொடுக்கலாம். அதர்வைஸ் நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது. அடுத்து பார்க்குறது பேரோல் கான்ஃபிகரேஷன். பேரோல் கான்ஃபிகரேஷனும் அதே மாதிரி தான். பேரோல் அப்படிங்கிறது கம்பெனிலேருந்து சேலரி பேமெண்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ், எப்படி அவங்களோட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அவங்களோட பாஸ்போர்ட் விசா டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பேரோல் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போயிட்டு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்கிங் கான்ஃபிகரேஷன். பேங்கிங் கான்ஃபிகரேஷனுங்கிறது பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரி கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் நேம், லெஜர், பேன், ஜிஎஸ்டிஐ நம்பர், ஸோ இந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து தேவை அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நோ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. அடுத்து பிரிண்டிங் ஆப்ஷன். ஸோ பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜென்ரல். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு டேட்டாவை நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டேட் அண்ட் டைம் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை டேட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை அதில் வந்து அட்ரஸ் மட்டும் வேணும், மெயிலிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். பிளாக் லெட்டர்ஸில் வேணுமா, எவ்வளோ வந்து மார்ஜினோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், மார்ஜினோட லென்த் எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனுக்கான செட்டிங்ஸ் பார்க்குறோம். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் ஆர் இன்வாய்ஸ். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் வவுச்சரை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இன்வாய்ஸோட சைஸ் வந்து ஹைட் எவ்வளோ, 10 inches, அடுத்து வித் எவ்வளோ, மார்ஜின் ஹைட் எவ்வளோ, மார்ஜின் லெஃப்ட் டு எவ்வளோ இருக்கணும், ஸோ இதெல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதர்வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஜரில் வந்து நேம் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நேம் கொடுத்துக்கலாம். இல்லை அலைஸ் நேமும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் வவுச்சருக்கான சேஞ்சஸ் வந்து பர்ச்சேஸ் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் வவுச்சர். ஸோ பேமெண்ட் வவுச்சர் வந்து எப்படி இருக்கணும், பேமெண்ட் வவுச்சரோட ஹைட் என்ன இருக்கணும், வித் என்ன இருக்கணும், மார்ஜின் டாப்பில் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேமெண்ட் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன். சேல்ஸ் பண்ணுற இன்வாய்ஸ்க்கான செட்டிங் இது. இதே மாதிரி ஹைட்டு, வித்து, மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட், ஸோ இந்த சைஸ் எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் வவுச்சரும் அதே மாதிரி தான். ரெசிப்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜேர்னல் அண்ட் கான்ட்ரா. ஜேர்னல் வவுச்சரும் சரி, கான்ட்ரா வவுச்சரும் சரி, ரெண்டுமே காமனாக இருக்கும். இப்போ ஜேர்னல் வவுச்சர் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு கம்பெனியோட லோகோ போடணும் அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ அதர்வைஸ் நோ கொடுத்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்ஜின், ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும், ஸோ ஒரு ஜேர்னல் வவுச்சரோ அல்லது கான்ட்ரா வவுச்சரையோ பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இமெயிலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ
ஸோ இமெயிலிங் ஆப்ஷன்ஸில் இமெயில் சர்வர் ஜிமெயிலா இல்லை ஹாட்மெயிலா யாஹூ மெயிலா, ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதர்வைஸ் நீங்கள் மெயிலிங் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாலாம் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகுது அப்படின்னா C:\, யூசர்ஸ் பப்ளிக்கில் டேலி ERP9ல் டேட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் எதுலேயும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வேறு C: எல்லாமே E:, ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட்டா கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன். அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது கிளைண்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன். இது டிஃபால்ட் செட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குற ஆப்ஷன் ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா டேலி ERP9 Series A ரிலீஸ் 6.3.1. ஸோ இது வந்து இன்ஸ்டால்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நம்ம ERP வந்து லாஸ்ட்டு இப்போ வந்த வெர்ஷன் தான். ஸோ அதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து லைசன்சிங். லைசன்சிங் ஆப்ரேஷன் ஜென்ரலாக நாம் இனிஷியேட் பண்ணும்போதே பார்த்தது தான். ஆக்டிவேட் லைசன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஆக்டிவேட் லைசன்ஸ் கொடுத்து ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ரியாக்டிவேட் லைசன்ஸ் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுது இல்லை லைசன்ஸ் முடிஞ்சது அப்படின்னா ரியாக்டிவேட் கொடுத்து கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கான்ஃபிகர் த எக்ஸிஸ்டிங் லைசன்ஸோட செட்டிங்ஸை நீங்கள் திருப்பி கொண்டு வரலாம். ரெண்டல் லைசன்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். மந்த்லி பெய்டாக இருக்கலாம் இல்லை இயர்லி பெய்ட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரெண்டல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் டேலியில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல், நியூமரிக் சிம்பிள்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதில் வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.